எப்படி இவர் 20 வருஷமா போதகராக இருந்தாருன்னு தான் தெரியல. ஒரு விசுவாசியால கூட ஈஸியா புரிஞ்சுக்கிற இந்த விஷயத்த தற்குறித்தனமா இயேசு கிறிஸ்துவையும் பைபிளையும் விசுவாசிகளையும் எள்ளி நகையாடி இருக்கிறாரு இந்த லெனின். வாங்க பார்க்கலாம், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கிறிஸ்தவ மதமாற்ற கும்பல் விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை மதமாற்றம் பண்றதுக்கு. இவங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க உங்ககிட்ட என்ன சொல்றாங்க, இயேசுவை விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும், பரலோகத்தில் இடம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்கிறாங்க. இது பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாக்குறுதி. இது பொய் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படியே வீடு வீடாக போய் டார்ச்சர் பண்ணுறாங்களா நற்செய்தி சொல்கிறேங்கிற பேரில். இவர் அதை அவாய்ட் பண்ண அவங்களுக்கு ஐடியா சொல்லி கொடுக்குறாராம். என்ன ஐடியானா, யாராவது சுவிசேஷம் சொல்ல அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்க மார்க் 16ஆம் அதிகாரம் 17லேருந்து 18ஆம் வசனத்தை எடுத்து காட்டி அந்த செய்கையெல்லாம் பண்ண சொல்லிட்டா அவங்க ஓடிடுவாங்களாம் அப்படின்னு சொல்றாரு லெனின். வசனம் என்ன சொல்லுது? இதுல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விஷயம் சொல்றாரு. அவர் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். இதை சொல்லிட்டா கிறிஸ்தவர்களால் பண்ண முடியாது, ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெனின் கிண்டல் அடிக்கிறார். ஒரு வசனத்தை படிக்கும்போது அதோட கான்டெக்ஸ்ட் தான் ரொம்ப முக்கியம் பிரதர். இது எல்லாருக்குமே தெரியும். இதை இயேசு கிறிஸ்து தன்னுடன் அங்கு இருந்த 11 சீடர்களிடம் மட்டும்தான் சொன்னார். இது அனைத்து காலத்தில் வாழும் அனைவருக்கும் இது பொருந்தாது. வசனத்தை வாசித்தாலே புரியும். புதிய ஏற்பாடு அந்த காலத்தில் இல்லை. புதிய சுவிசேஷத்தை சீஷர்கள் அறிவிக்கும் போது எது உண்மை அப்படிங்கிறது மக்கள் அறிந்து கொள்ள அற்புதம் அவசியமாக இருந்தது. இது காலம் காலமாக தேவன் ஒரு புது தீர்க்கதரிசியையோ புது தீர்க்க தரிசனத்தையோ அல்லது புது சத்தியத்தையோ புது வெளிப்பாடுகளையோ மக்களிடத்தில் நேரடியாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் அப்போஸ்தலர் மூலமாகவும் தெரிவிக்க அற்புதங்களை அவர்கள் மூலமாக நடப்பித்தார், தானும் நடப்பித்தார். எடுத்துக்காட்டுக்கு, மோசே இஸ்ரேல் மக்கள்கிட்ட தோராவை கொடுக்கும்போது அவரை நம்பணும் மக்கள். அதனால அவர் மூலமாக அந்த காலத்துல நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. அதே போல எகிப்துல இருந்து இவர் அவங்கள வெளியே கூட்டிட்டு வருவார் அப்படின்னு இஸ்ரேல் மக்கள் நம்பணும். அதனால அற்புதம் மோசையின் மூலமாக நடைபெற்றது. அது அப்படியே தொடர்ந்து யோசுவா, எலியா, எலிசா காலத்திலே நடந்துச்சு. மக்கள் அந்த அற்புதங்களின் மூலமாக அவர்களை நம்பினார்கள், சத்தியத்தின் மூலமாகவும் அவர்களை நம்பினார்கள். அதன் பின்பு தானியேல் தீர்க்க தரிசனங்களை கொடுக்கும் போதும் அவரை நம்பணும்னு அற்புதம் நடந்தது. அது எடுத்துக்காட்டுதான் சிங்க கபில எரிகிற சூளையில அந்த அற்புதங்கள் நடந்துச்சு. இயேசுவும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது தேவையான அவசியமான இடத்தில் அற்புதத்தை செய்தார். அதன் தொடர்ச்சியாக கடைசியாக அப்போஸ்தலர்கள் தேவனால் அருளப்பட்ட அந்த ஈவு அந்த சமயத்திலே அவர்கள் கனகச்சிதமாக அந்த அற்புதங்களை செய்து முடித்தார்கள். இங்க லெனின் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இங்க விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்னு தானே போட்டிருக்கு, அந்த காலத்துல வாழ்ந்த விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்னு போடலையே அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இந்த காலகட்டத்துக்கு மட்டும் இந்த வரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஒரு காலகட்டத்திற்கு பிறகு என்னை விசுவாசிக்கிறவங்களுக்கு இந்த வல்லமையெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லலை. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அதுக்கு அருமையா வசனம் எபிரேயர் 2:3-4 இருக்கு. என்ன அப்படின்னா, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். நல்லா கவனிக்கணும், நமக்கு உறுதியாக்கப்பட்டதுன்னு அவங்களதான் சொல்றாரு. அப்போ இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இவங்களுக்காக தான் உறுதியாக்கப்பட்டுங்கிறத பவுல் தெளிவா நமக்கு இங்க சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வசனத்துல அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் பயங்கரமா அந்த தீர்க்க தரிசனத்தை இது எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நிலைநாட்டியிருக்கிறாரு பவுலார். இந்த வசனம் எல்லாமே ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல பேசியிருக்கிறாரு பவுல். அப்போ அந்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சிருச்சு, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. இதை நீங்க 2 கொரிந்தியர் 12:12 தெளிவா பார்க்கலாம். அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. அதற்கு பேரே வச்சிருக்கிறாங்க, அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இந்த லெனின் மாதிரி ஆளுங்க அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு பிடிச்சிட்டு பின்னாடி கான்டெக்ஸ்டை தவற விட்டவங்க. அவ்வளோ தூரம் வாசித்த மனுஷன் 15ஆம் வசனத்தை அவர் வாசிக்கவே இல்லை. அந்த கான்டெக்ஸ்டே வேணாம், இதை ஒரு வார்த்தையை மட்டும் துண்டா வெட்டி எடுத்து பேசுறாரு. அந்த மாதிரி வார்த்தையை திரித்து பேசுறவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த கான்டெக்ஸ்டே இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது நடந்து முடிக்கப்பட்டது, இதுல நீங்க தெளிவா இருங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா அடையாளங்களும் நிறைவேறிச்சு.
பேயை துரத்துனாங்களா? ஆமாம், துரத்துனாங்க. அப்போஸ்தலர் 5:16, 8:7 நம்ம பார்க்கலாம். அந்நிய பாஷை பேசுனாங்களா? ஆமாம், பேசுனாங்க. அப்போஸ்தலர் 2:4. பாம்பை பிடித்தார்களா? ஆமாம், அப்போஸ்தலர் 28:3-6. பாய்சன் குடிச்சு எதுவும் ஆகலையா? ஆமாங்க, யோவான் எபேசில் இருக்கும்போது அவருக்கு பாய்சன் கொடுத்தாங்க, அவருக்கு எதுவுமே ஆகலை. கூட இருக்கிறவங்க 2 பேர் இறந்தாலும் இவருக்கு ஒன்றும் ஆகலை. சுகம் கொடுத்தாங்களா? ஆமாங்க, அப்போஸ்தலர் 3:7, 9:17, அப்போஸ்தலர் 28:8 நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து 11 சீஷருக்கும் அவங்க மூலமா விசுவாசம் பெற்றவர்களுக்கு இந்த வரம் கிடைக்கும் என்ற வார்த்தை அச்சு பிசறாமல் நடந்து முடிந்தது. இதற்கு மேல் என்னங்க வேணும்? இதுக்கு மேல எதுவுமே வேண்டாம். மத்தேயு 12 அதிகாரத்துல ஒரு சம்பவம், ஒரு நல்ல கதை. இயேசு கிறிஸ்துட்ட வேத பாரகரும் பரிசேயரும் வந்து இப்ப லெனின் சொல்லி கொடுக்குற மாதிரியே கேட்குறாங்க, உம்மால ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்டவனுக்கு தான் இயேசு சொல்றாரு, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் அப்படின்னு ஒரு பயங்கரமான வேர்டு யூஸ் பண்றாரு. பொல்லாத விபச்சார சந்ததியார். இன்றைக்கு லெனின் பண்றது இதே வேலை தானே. இதை ஆண்டவர் அன்னைக்கே சொல்லி திட்டிருக்கிறாரு. இப்போ இவர் என்ன கேட்பார் அப்படின்னா, ஆண்டவர் விபச்சார சந்ததியினர் சொல்லிட்டாரு, இவர் எப்படி தேவனா இருக்க முடியும் அப்படின்னு கேட்பாரு. ஆனா இது ஒரு மெட்டாஃபர். பழைய ஏற்பாட்டில் இருந்து இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டுட்டு வேற தெய்வங்களுக்கு வழி விலகி போகும்போது ஆவிக்குரிய ரீதியா ஆண்டர் வந்து சொல்லியிருப்பார், விபச்சார சந்ததியினர் விபச்சாரம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை ஓசியா முழு புத்தகத்திலேயோட மைய கருத்தை இதுதான். ஆனா இதை கூட சண்டைக்கு எடுத்துட்டு வந்துட்டு ஆண்டர் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது லெனின், மிஸ்டர் லெனின். ஆனா இந்த மாதிரி ஆளுங்களை ஆண்டவர் இந்த விபச்சார சந்ததியினர் அடையாளத்தை அற்புதங்களை தேடுறாங்க, பரீட்சை பார்க்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு உதாரணமா, லெனின் இன்னைக்கு பண்ற நக்கல் நையாண்டி மாதிரியே சாத்தான் அன்னைக்கு இயேசு கிறிஸ்துட்டே போய் பண்ணியிருக்கிறான். சங்கீதம் 91 காட்டுறான். அதற்கு ஆண்டவர் மத்தேயு 4:6-7 என்ன சொல்றாருன்னா, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், முது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது ஆண்டவர், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பையாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். நாம் பரீட்சை பார்க்கும் விதமாக கேட்டால் தேவன் பயங்கரமாக கோபம் கொள்ளுகிறார். நம் நம்பிக்கை பரீட்சையின் மூலமாக வரக்கூடாது என்பதே உண்மை, இதான் சத்தியம். நம் நம்பிக்கை தேவன் மூலமாகவே வர வேண்டும், சத்தியத்தின் மூலமாக வர வேண்டும், தவிர மாயஜாலங்களின் மூலமாகவும் அற்புதங்களின் மூலமாகவும் வரக்கூடாது. இதை தான் ஆண்டவர் இங்கே சொல்ல வர்றாரு. சரி, இப்போ லெனின் சொல்ற மாதிரியே இயேசுவின் நாமத்தினால அற்புதம் அடையாளம் பண்ணிட்டா உண்மையிலே தேவனுடைய சீஷர்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. மத்தேயு 7:22-23 ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்றார். அப்போ ஒரு அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் மட்டுமே நாம் தேவனுடைய தீர்க்கதரிசி என்பதற்கு உதாரணம் அல்ல. அதை செஞ்சிட்டா நான் தேவனுடைய தீர்க்கதரிசி கிடையாது. அதே விஷயத்த சாத்தானும் செய்வான், அற்புதங்கள் சாத்தானும் செய்வான், சீமோனும் செய்தான், கள்ள தீர்க்கதரிசியும் செய்வான், அந்தி கிறிஸ்துவும் செய்வான். நாம் ஆண்டவர் மேல் தீராத நம்பிக்கை அன்பு வைத்திருப்போம் என்று சொன்னால் தேவன் அவசியமான நேரத்தில் அவசியமான தருணத்தில் அவருக்கு சித்தம் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் அநேக விபச்சார சந்ததியினர் தேவனை பரீட்சை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நமக்கு சொல்லுகிறார், யோவான் 20:29, அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். காணாதும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால் நம் விசுவாசத்தை எந்த விதத்திலும் தளர வேண்டாம். தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.